ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி குக்கிங். என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ வீடியோக்குள்ள. என்ன இது யோசிக்கிறீங்கள் தானே? ஓ, இதுதான் கார்லிக் பிரெட். என்னோட ஃப்ரெண்ட் இன்றைக்கு வந்திருந்தா என்ன சாப்பாடுன்னு கேட்டால் பானன்னு சொன்னேன். பான் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன் கார்லிக் பிரெட் சாப்பிடுவோம்ட்டேன். ஐயையோ, கார்லிக் பிரெட் வாங்க எவ்வளவு காசு வேணும்? அப்படி ஒரு செலவும் இல்ல. வீட்டில இருக்கிற பொருளுகள வச்சு உமக்கு ஹோட்டல் மெத்தடுல கார்லிக் பிரெட் செய்தாரன்னு சொன்னேன். செய்ய வெளிக்கிட்டேன். அது எப்படி செய்த நானென்று நீங்களும் வந்து வீடியோவுல பாருங்க. கார்லிக் பிரெட்ண்டா எல்லாருக்கும் விருப்பம். ஆனா செய்யறது பெரிய கஷ்டம்ன்று தான் எல்லாரும் இவ்வளவு நாள் நினைச்சு கொண்டு இருந்தீங்க. இப்ப இந்த வீடியோ வந்து பாருங்க எப்படி ஈஸி என்று. 2 பூண்டு எடுத்து உரிச்சு இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டுவா. நீங்க விரும்பினா ஸ்க்ரேப் பண்ணிட்டும் போடலாம். ஆனா அந்த பிரெட்டோட இந்த சின்ன சின்ன துண்டுகள் கடிபடைக்குள்ள ஒரு தனி டேஸ்டே இருக்கும். ஹோட்டல்ல ஒரு பீஸ் வாங்குற அதே செலவு காசுல வீட்டுல நாங்கள் செய்தோம்னால் 5 பீஸ் செய்யலாம். இப்ப ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டா வெட்டுவா. வெங்காயம் கூட போட்டா டேஸ்ட் இருக்காது. இப்ப சட்டி அடுப்புல வச்சு அந்த துண்டு துண்டா வெட்டுன கார்லிக்க அப்படியே போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலோ அல்லது மார்ஜரின் போட்டு சாடையா வதக்குவா. இப்ப நாங்கள் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மார்ஜரின் போட்டு நாங்கள் வெட்டின வெங்காயம் வதக்கின பூண்டும் போட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸும் 1/2 டீஸ்பூன் ஒரிகானோவும் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். நாங்கள் சால்ட் ஒன்றும் போட தேவையில்லை. என்னன்னு சொன்னா எங்கட மார்ஜரினிலேயே சால்ட் தன்மை இருக்குதானே. கொலஸ்ட்ராலுக்கு பயப்படுறாக்கள் கொஞ்சம் சீசனிங்கள் விரும்பினால் குறைச்சு எடுக்கலாம். இப்ப எங்கட பானை வெட்டுவான். இப்ப பேனை அடுப்புல வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் மார்ஜரின் போட்டு அப்படியே சட்டியில விடுவான். இப்ப எங்கட பானை தூக்கி வச்சு அப்படியே நாங்கள் செய்த எங்கட கார்லிக் பேஸ்ட்டை அப்படியே தடவுவான். இப்ப அதை மூடுவான். இப்ப நாங்கள் சீஸ் சின்ன சின்ன துண்டா வெட்டின சீஸ் போடுவான். நாங்கள் முதல் வச்ச கார்லிக் பிரெட் ஓரளவுக்கு வடிவாக வந்துட்டது. அப்போ எங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தபடியால் இன்னொரு பீஸையும் வச்சு
அதுக்கு நாங்கள் இந்த கார்லிக் மார்ஜரின் ஒனியன் பேஸ்ட்டை போடுவோம். இப்போ அதை மூடுவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்த பொருள்களை வச்சுத்தான் சட்டார் படார் என்ற ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இப்படி டேஸ்டான ஒரு கார்லிக் பிரெட்டை செய்தேன். ஒரே பானும் பருப்பும் பானும் சிக்கனும் பானும் சம்பளையும் விட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி ஒருக்கா செய்து நீங்கள் ஒருக்கா பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு போகிற உங்களோட பிள்ளைகளுக்கு கூட இப்படி செய்து கொடுத்து பாருங்கோ. ஈவினிங்கில் கூட நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒருக்கா செய்து கொடுத்து பாருங்கோ. நெடுகளும் இதை கேட்பாங்க. பானண்டு சினக்கிற பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிட்றதா இருக்கு. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த கார்லிக் பிரெட் இருந்ததுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போனா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒருக்கா செய்து பாருங்கோ. என்னோட கார்லிக் பிரெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.